விருதுநகர் மாவட்டம் கோல்வார்பட்டியில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு வந்திருந்தேன். இந்த சிவன் கோவிலுக்கு வெளிப்புறத்துல நம்ம பார்க்கும்போது கல்வெட்டுகள் கூடிய ஒரு சின்ன ஒரு துண்டு கல்வெட்டு நமக்கு கிடைச்சிச்சு. அதே வேளையில பாத்தீங்கன்னா அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழமையான சிலை. இந்த சிலை பாத்தீங்கன்னா முழுமை பெறல, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அழகிய சிலை. அம்மன் வந்து அமர்ந்த நிலையில இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த திருவாச்சி இருக்குது. இதுல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அம்மன் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் மேல அமர்ந்திருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிம்ம யாழி மேல அமர்ந்திருக்காங்க. அதாவது சிங்கம் கிடையாது, சிம்ம யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பனை விலங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு விலங்கு. அதுக்கு மேல அமர்ந்த மாதிரியான ஒரு சிலை. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான சிலை. முழுமை பெற்றிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இந்த விநாயகர் சிலையும் பாத்தீங்கன்னா விநாயகரோட அந்த வயிறு, அவரோட அந்த முகம், அவரோட கால் பகுதி இதெல்லாம் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இதுவும் முழுமை பெறல. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இது கோவிலுக்கு வெளிப்புறத்துல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் பத்தின தகவலை அடங்கிய ஒரு முழு காணொலி நமது பக்கத்துல நான் பதிவிட்டிருக்கேன். மறக்காம அதை போய் பாருங்க. நிறைய பேருக்கு அந்த கோவிலை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்குது தெரியாம இருக்குது.